ஹாய், டிஎஃப்சி டார்கெட் ஃபிட்னஸ் சென்டர் கோவூர். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு செஸ்ட் ஒர்க் அவுட் ஒரு 5 வேரியேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்னென்ன ஒர்க் அவுட்ன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேபிள் காஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க மசில். ஓகேவா? செஸ்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணிவிட்டு 12 to 15 கவுண்ட்ஸ் போடுங்க. மசிலை வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ரிலாக்ஸாக மைண்ட் அண்ட் மசில் கனெக்ட் பண்ணி போடுங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு இன்க்ளைன் பார்பல் ப்ரெஸ் போடலாம். வாங்க. இன்க்ளைன் பார்பல் ப்ரெஸ் போடும்போது எப்படின்னா, நார்மலாக வந்து இன்க்ளைன் பொசிஷனில் படுத்துக்கோங்க. வெயிட் வந்து ரொம்ப லோவாகவும் போடாதீங்க, ரொம்ப ஹெவியாகவும் போடாதீங்க. உங்களால் மேக்ஸிமம் ஒரு 12 ரெப் என்ன வெயிட்டில் போட முடியுமோ அந்த வெயிட் டைட்டாக போடணும். ஆனால் ஓகேவா, ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி வைக்காதீங்க. 12 ரெப் கஷ்டப்பட்டு போடுற மாதிரி வெயிட் எடுத்துக்கோங்க. அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் செட்டோட வெயிட். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 4 செட்டு, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வெயிட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு பக்கம் ஜஸ்ட் டச் பண்ண மாதிரி டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்க்ளைன்ல ஃப்ளை போடுவோம். ஓகேவா? ஃப்ளை வந்து 45 டிகிரி இல்லாமல் கொஞ்சம் 60 டிகிரிக்கு மேலே ரைஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். சேம் 4 செட்டு 12 to 15 கவுண்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களால் முடிஞ்ச ஒரு வெயிட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் கிரிப் பார்பல் பிரஸ் ஃபிளாட்ல. ஓகேவா? எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். வாங்க. எஸ். ஒர்க் அவுட் பண்ற டைம்ல நிறுத்தி நிதானமா பண்ணுங்க. ரொம்ப ஓவர் வெயிட் இதுல போட முடியாது. உங்களால என்ன வெயிட் போட முடியுமோ அந்த வெயிட் போடுங்க. நல்லா லோயர் செஸ்ட்ல வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா க்யூஸ் பண்ணி போடுங்க. ஒவ்வொரு ரெப்பும் 12 ரெப்புல 15 ரெப் போடுங்க. 4 செட் போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃப்ளோர்ல தம்பிள் ப்ரெஸ் போடுவோம். நெக்ஸ்ட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நல்லா வந்து மசில் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளோரில் வந்து டம்பிள் ப்ரெஸ் போடுற டைமில் மசிலை நல்லா டைட் பண்ணி போடுங்க. நல்லா மேலே ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா சூஸ் பண்ணுங்க. கீழே இருக்கும்போது ஸ்லோவாக பொறுமையாக ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? இப்போ மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கட்டும். அப்படி பண்ணால் மட்டும்தான் மசில் ஆக்டிவேட் ஆகும். இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரே ஒரு செட்டு புஷ்அப்ஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் கவுண்ட் உங்களால் எவ்வளோ கவுண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கவுண்ட். 10 கவுண்ட் பண்ண முடியுமா, இல்லை 20 கவுண்ட் பண்ண முடியுமா, 50 கவுண்ட் பண்ணுவோம், எவ்வளோ கவுண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு செட்டு தான் மேக்ஸிமம். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு செஸ்ட் ஒர்க் அவுட். ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. பிடிக்கலையா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.